السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين ونصلي على رسوله الكريم أما بعد. கண்ணியமான இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ் இந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலானின் மூலமாக அல்லாஹ் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கின்றான் என்றால், நாம் ஒவ்வொருவரும் தக்வாதாரியாக ஆக வேண்டும். இருளில் இருந்தாலும் சரி, வெளிச்சத்தில் இருந்தாலும் சரி, தனிமையில் இருந்தாலும் சரி, கூட்டத்தில் இருந்தாலும் சரி, எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய ஒரு அடியானாக நாம் ஆக வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, தக்வாதாரியுடைய முதலாவது அடையாளம் என்னவென்றால், அவர் குர்ஆனோடு தொடர்புடையவராக இருப்பார். அல்லாஹ் 3 ஆயத்துக்களை 3 விடயங்களில் தக்வாஹு சம்பந்தமாக கூறுகின்றான். முதலாவது ஹுதல்லில் முத்தகீன், இந்த தக்வாதாரிகளுக்கு இந்த குர்ஆன் ஒரு நேர் வழியாக இருக்கும். இரண்டாவது மவ்இலத்துல் லில் முத்தகீன், தக்வாதாரிகளுக்கு இந்த குர்ஆன் ஒரு உபதேசமாக இருக்கும். மூன்றாவது லதஸ்கிரத்துல் லில் முத்தகீன், இந்த குர்ஆன் ஒரு ரிமைண்டராக இருக்கும், ஒரு யாபகம் செய்யக்கூடியதாக இருக்கும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரமலானை அடைந்து அந்த தக்வாதாரியாக நாம் ஆகிறதுக்கு முயற்சி செய்வோம். நம் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.